நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகருக்குள் வனப்பகுதியில் இருந்து தப்பி வந்த கடமான் ஒன்று ஒரு வீட்டின் மாடிப்பகுதியில் சென்று வெளியே செல்ல முடியாமல் தவிப்பு. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் கடமானை மீட்டு வனப்பகுதிக்குள் விடுவதற்கு கொண்டு சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோர பகுதி அதிகமாக உள்ளது. இங்கு யானை, புலி, சிறுத்தை, மான், கடமான், சிங்கவால் குரங்கு உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் அதிகம் வசிக்கின்றன. சில நேரங்களில் வனவிலங்குகள் அவ்வப்போது ஊருக்குள் வருவது வழக்கமான ஒன்று. இந்த நிலையில் இன்று கடமான் ஒன்று வனப்பகுதியில் இருந்து தப்பி நாகர்கோவில் நகருக்குள் வந்தது. பல இடங்களில் சுற்றித் திரிந்த அந்த கடமான் பள்ளிவிளை பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் காம்பவுண்டுக்குள் சென்று வீட்டின் மாடியில் ஏறியது. மேலும் அந்த கடமான் மாடியில் இருந்து கீழே வர முடியாமல் பயந்த நிலையில் நின்று கொண்டிருந்தது. அதே நேரம் வீட்டுக்குள் இருந்தவர்களும் பயந்து வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள் முடங்கினர். தகவல் அறிந்ததும் வனத்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் காவல்துறையினரும் அந்த பகுதிக்கு வந்தனர். மேலும் அந்த பகுதிக்கு கால்நடை மருத்துவர் அழைக்கப்பட்டார். அதன் பின்னர் வனத்துறையினர் உதவியுடன் தீயணைப்புத் துறையினர் வலைகளை கட்டி மாடிப்பகுதியில் இருந்து வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த கடமானை உயிருடன் மீட்டனர். பின்னர் அந்த கடமானை வனப்பகுதிக்கு விடுவதற்காக வனத்துறையினர் கொண்டு சென்றனர்.